குழந்தைகள் நம் எதிர்காலம். வருங்கால சந்ததியினரை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல போகும் தூண்கள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மிகவும் கொடியது, சமுதாயத்திற்கு ஆபத்தானது. 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இந்த சட்டத்தின்படி 18 வயதிற்கு குறைவான குழந்தைகளை பாலியல் சீண்டல்கள் செய்தால் கடுமையான சிறை தண்டனை மற்றும் அபராதம் வழங்கப்படுகிறது. போக்சோ குற்றமற்ற கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்குவதற்காக டாக்டர் ஆர் ஸ்டாலின் IPS அவர்கள் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் நடக்காமல் தடுக்க மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்த 25/4/2025 அன்று நிமிர் தி ரைசிங் டீம் என்ற போக்சோ சட்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த நிமிர் என்ற திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன என்று பார்த்தால், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது, இது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துவது, முதியோர்கள் உட்பட ஆதரவற்றவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு போதுமான உறைவிடம் வழங்குதல் போன்றவற்றை நோக்கமாக கொண்டு 15 காவலர்களை கொண்டு இந்த நிமிர் திட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட நிமிர் குழு, போக்சோ குற்றங்களை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழு. பெற்றோர் இல்லாத மற்றும் ஒரு பெற்றோர் இருக்கும் குழந்தைகளை தினமும் கண்காணிக்கிறோம். பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் போக்சோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். பள்ளி இடைநின்ற மாணவ மாணவிகளை கண்டறிந்து மீண்டும் அவர்களை பள்ளிக்கு செல்ல அறிவுறுத்தி அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறோம். குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துகிறோம். போதைக்கு அடிமையான மாணவர்களை மீட்டு அவர்களை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து நல்வழி காட்டுகிறோம். மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் காணப்படுவர்களை மீட்டெடுத்து பாதுகாப்பு இல்லத்தில் ஒப்படைக்கிறோம். படிப்பில் ஆர்வம் இல்லாமல் ஆன்லைன் கேமில் அடிக்ட் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் வழங்குகிறோம். கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு தெருக்களுக்கும் சென்று போக்சோ சட்ட விழிப்புணர்வை கொடுத்து வருகிறோம். இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் போக்சோ குற்றங்கள் இல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்குவதே எங்கள் நோக்கம். இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த 1.5 வருடங்களில் ஏராளமான நல்ல விஷயங்கள் செய்யப்பட்டன. அதில் குறிப்பிடத்தக்கவை பார்த்தோம் என்றால், பள்ளி இடைநிற்றல் ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை கண்டறிந்து இதுவரை 483 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டறிந்து மீண்டும் அவர் பள்ளி படிப்பை தொடர வழிவகையை செய்துள்ளோம். அதன் மூலமாக கடந்த வருடம் மற்றும் 173 ஸ்டூடெண்ட்ஸ் 10th மற்றும் 12th எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. SP சார் நிறைய பசங்களை படிக்க வச்சது நியூஸில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அப்புறமா SP ஆஃபீஸுக்கு போய் நேரில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு உடனே இமீடியட்டாகவே ஆக்ஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் டேவே நிமிர் டீம்லேருந்து வந்தாங்க, காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்தாங்க. பையனை கூட்டிகிட்டு போய் அதே ஸ்கூலில் சேர்க்குறதுக்காக தான் நான் மனு கொடுத்துருந்தேன். அப்போ கேட்கும்போது அவங்க 1 வருஷம் அவனுக்கு நீங்கள் எந்த ஸ்கூல்லையும் சேர்க்காததுனால அவன் படிச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அக்செப்ட் பண்ணலை. அப்புறம் நிமிர் டீம்லேருந்தே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் அவங்க ரொம்ப ட்ரை பண்ணி சேர்த்து இன்றைக்கி அவன் 10th படிக்கிறான். நான் +2 படிச்சுட்டு இருக்கப்போ நடுவில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி SP சாரோட நிமிர் டீம் தான் என்னை திரும்பி ஜாயின் பண்ண சொல்லி என்னை மோட்டிவேட்லாம் பண்ணி படிக்க சொன்னாங்க. அப்புறம் படித்து +2 பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி என்னை காலேஜ் அட்மிஷனுக்கும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி AA கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே இருக்க டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ண சொல்லி என் லைஃபே எனக்கு திரும்பி கிடச்சதுக்கு அவங்க தான் காரணம். SP சாரோட நிமிர் டீமுக்கு தேங்க்ஸ். நிறைய குறிப்பாக ட்ராப் அவுட்ஸ் மாணவர்களை நிறைய அவங்க ஸ்கூலில் சேர்க்குறாங்க. எங்கள் பள்ளியிலையும் 3 மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அவங்க அந்த மாணவர்களை திருப்பி கொண்டு வந்தாங்க. என்னால் மாணவருடைய வாழ்க்கை அவங்களுடைய வேறு பாதையில் போகக்கூடிய வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமைகிறது. இந்த பணி என்னென்னா, நாளைக்கு இந்த குழந்தைகள் ஸ்கூல் இடைநின்று இவங்க நாளைக்கு குற்றவாளிகளாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பேக்ரவுண்டில் போக விடாமல் அதை அவங்கள சிறப்பாட்டு அந்த மீண்டும் இடைநின்ற பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குற ஒரு முக்கியமான பணியும் செய்து எல்லா இடத்துங்களும் போயிட்டு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். இதுவரைக்கும் 12,000க்கும் மேற்பட்ட அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். 86,000க்கும் மேற்பட்ட காவல் உதவி ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். 15 லட்சம் மேற்பட்ட மக்களை சந்தித்து இந்த போக்சோ சட்டம் என்றால் என்ன, இது என்ன சொல்லுது, எத்தகைய தண்டனை குறித்துன்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே போக்சோ குறித்து போதுமான அளவு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரோம். அதுக்காக சார் யாரும் இதனால பாதிக்கப்படக்கூடாது, எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கணும்,
தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் டீம் போட்டிருக்காங்க. இருக்காங்களா 18 வயசுக்கு கீழே இருக்க சின்ன பிள்ளைங்க கிட்ட தப்பாக நடக்கவோ பேசவோ பழகவோ தொடவோ கூடாது. சரியா? அதோட இதான் இருக்குது, அதோட தண்டனைகள்லாம் இருக்குது. இதை படிக்க கொடுக்கணும். சரியா? ஐஃபோன்னா ஆப் ஸ்டோரு, சாதா மொபைல்னா ப்ளே ஸ்டோர். நீங்கள் காவல் உதவி ஆப்னு டைப் பண்ண உடனே அதில் ஒரு சிம்பலோட நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்க சின்னத்தோட ஒரு சிம்பல் வரும். சரிங்களா? பார்த்துக்கிட்டீங்களா? உங்களுடைய எல்லாத்துக்கிட்டே மொபைல் இருந்தால் தயவு செய்து ப்ளே ஸ்டோரில் போய் இந்த சிம்பலை எடுங்க. இப்படி கன்னியாகுமரி மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே எந்த மூலையில் இருந்தாலும் ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லும் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அவசரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டச் பண்ணால் மட்டும் கேன்சல் ஓகே அப்படிங்கிற ஒரு 2 இது வரும். எமர்ஜென்சி கால் நம்ம கால் பண்ணுறதுக்கு இது ஒன்று. இப்போ கால் ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு கால் போயிடுது. அதிகமாக நம்மளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நிமிர் டீம், அந்த நிமிர் டீமுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா எந்த நிமிஷமும் ஓடி வந்துடுவோம். சரியா? என்ன தகவல்னாலும் எங்களுக்கு எங்கள் நம்பரை நீங்கள் வச்சுக்கோங்க, எங்கள் நம்பரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், நீங்கள் வச்சுக்கோங்க. எதுனாலும் எங்கள்கிட்ட சொல்லலாம். சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். என்ன எஸ்பி சார் டாக்டர் ஸ்டாலின் ஐபிஎஸ் அவங்களோட நிமிர் டீம்லேருந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு போக்சோ பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ரெகுலராக எங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் 6th to 10th இருக்குது. எல்லாருக்கும் இது வரைக்கும் எங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ நிமிர் டீம். ஆதரவற்று கிடக்கும் முதியோர்களை வந்து கண்டறிந்து அவர்களை வந்து தேவையான ஹோமில் வந்து நம்ம சேர்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் 63க்கும் மேற்பட்ட முதியோர்கள் கண்டறிந்து நம்ம அவங்களுக்கு வந்து முதியோர் பராமரிப்பு இல்லங்களை வந்து நம்ம சேர்த்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து செய்து வருகிறோம். பல்வேறு வகையான ஆதரவற்றவர்கள் இங்கே வருவாங்க. அதில் ஒரு வகை வந்து நம்ம காவல்துறையோட நிமிர் டீம் மூலமாக நமது இங்கே பயனாளிகள் கொண்டு வந்திருக்காங்க. ஆதரவற்றவர்கள் வந்து அவங்கள வீடு அட்ரஸ்லாம் தெரிய வர்ற டைமில் அவங்கள வந்து அவங்க வீட்டோடு சேர்த்து வைப்போம். அது இல்லாத வீடு இல்லாத உறவுகள் இல்லாத அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் தொடர்ந்து இங்கே வச்சு அப்படி பராமரிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முதலுதவி பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி முதியோர் இல்லம் அது இல்லாமல் மணல காப்பகம் அப்படி ஒவ்வொரு இடத்துக்குமா நம்ம கொண்டு சேர்த்து விட்டுறது. அதுவும் எந்த டைமுன்னு இல்லாமல் அவங்க வருவாங்க. இடையில ஒரு நாள் நாங்கள் ஒரு தாத்தாவை சேர்த்தோம். அது எங்களுக்கு முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 11 நேரம் ஆச்சு நைட்டு இருந்தால். அதை நாங்கள் மத்தியானம் ரெஸ்கியூ பண்ணோம் தாத்தாவை. எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 11 நேரம் ஆச்சு. அது வரைக்கும் நிதானமாட்டு அந்த டீமில் உள்ள ஒவ்வொரு அந்த மேடம் முகத்தில் ஒரு புன்னகையோடு நின்று எல்லாத்தையும் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ட்ரக் அடிக்ஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மொபைல் அடிக்ஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரையும் நம்ம கண்டறிந்து அவர்களுக்கு போதுமான சப்போர்ட்டு, கவுன்சிலிங் எல்லா வகையிலும் வந்து நம்ம உதவி புரிந்து அவர்கள் வந்து ஒழுங்காக தங்களோட பள்ளி படிப்பை தொடர்ந்து அவர்களோட கல்வி கிடைப்பதை உறுதி செய்து வருகிறோம். பெற்றோர் அல்லாத பெற்றோர் கவனிப்பற்ற வீட்டில் தனியாக இருக்கும் 2300 குழந்தைகளை சிறப்பு கவனத்துடன் கண்காணிப்பதும் இப்படையின் முக்கிய நோக்கம். அடிக்கடி வந்து பார்க்குறாங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அடிக்கடி பசங்கிட்ட கேட்குறாங்க. சேஃப்டி பற்றி அடிக்கடி ரவுண்ட்ஸ் போகிற மாதிரி வருவாங்க. இன்னும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. 2 பேரமாரோடையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து எனக்கு நல்ல ஆதரவாக இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ இடையில ஒரு வாரமாக கிண்டல் பண்ணேன், நம்ம பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம் நல்லா இருந்து. 6 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. 65 ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் ஒரு பச்சிளம் குழந்தையை காப்பகத்தில் சேர்த்தனர். கடந்த 1 வருடமாக நடைபெற்ற பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு மூலம் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போக்சோவில் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்துள்ளது. நிமிர் என்ற திட்டம் வந்து பொதுமக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த நிமிர் டீமில் பணியாற்றிய காவலர்கள், கன்னியாகுமரி மாவட்ட காவலர்கள் அனைவருக்கும் வந்து என் சார்பாக வந்து என்னோட நன்றி மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்சோ குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுக்கறதோ அல்லது போக்சோ விக்டிம்ஸ் வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து எழுத்தறிவுமிக்க இந்த மாவட்டத்தை ஒரு போக்சோ குற்றம் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற நாங்கள் மற்றும் பொதுமக்களாகிய நீங்களும் சேர்ந்து பணியாற்றுவோம். நிச்சயமாக இந்த மாவட்டத்தை போக்சோ குற்றம் இல்லாத மாவட்டமாக மாற்றுவோம். நன்றி. கன்னியாகுமரி மாவட்டத்தை போக்சோ இல்லாத மாவட்டமாக மாற்றுவதே நம் நோக்கம்.
அனைவரும் இணைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். பெண் குழந்தைகளை காப்போம்.